வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சேப்பக்கிழங்கு காரக்குழம்புக்கு அவிச்சு இப்போ உரிக்கிறதுக்கோசம் ஆற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வாழைக்காய் பொடி மாஸ்க்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சோம்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு நான் பொடி மாஸ்க்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு பொடியாக அரிஞ்சு இதை போட்டு தாளிச்சிக்க போகிறேன். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தாங்க, நான் வேறு எந்த காரமும் சேர்க்கலை. இப்போ வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம 5 மினிட்ஸ் ஒரு சிறு தீயில மீடியம் தீயில வேக வச்சிடலாம். சாதம் வெடிக்க போகிறேன். இது பாருங்கள், வாழைக்காய் வெந்து வந்ததும் நம்ம தேங்காய் போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், வேறு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காவை. அதே கடாயில் இப்போ நான் சேப்பக்கிழங்கு குழம்பு தாளிக்க போகிறேன். சாதம் வெடிச்சாச்சு. இதை பாருங்கள், அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்து வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்ற போகிறேங்க. புளி ஊற்றிட்டு அப்புறமா நான் சேப்பக்கிழங்கு உரித்து வச்சுருக்கேன். அந்த சேப்பக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது பாருங்கள், சேப்பக்கிழங்கு இது கூட சேர்த்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். ரசம் கொதிச்சிருச்சுங்க. இது பாருங்கள், குழம்பும் நல்லா கொதித்து வந்துருச்சு. மார்னிங் டிஃபனுக்கு தோசை தாங்க. தோசை உளுத்தம்பருப்பு சட்னி பண்ணியிருக்கேங்க. உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், உடச்சக்கல்ல, தேங்காய் போட்டு உளுத்தம்பருப்பு சட்னி தோசைங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறமா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுட்டப்பளங்க. லஞ்ச் வேணும் சுட சுட வடித்த சாதம், சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து சுண்டி வந்திருக்கு. அப்புறமா தொட்டுக்க சைட் டிஷ் சுட்ட அப்பளம், வாழைக்காய் தேங்காய் போட்டு பொடி மாஸ், ரசங்க. வாங்க லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு, குழம்பு, சுட்ட அப்பளம், வாழைக்காங்க. லஞ்சு பேக் பண்ணி பையனுக்கு கொடுத்துடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.